ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நர்சரிக்குள்ளே போய் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குமா, ஆசையாக இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த செம்பருத்தி எனக்கு கேட்டப்போ இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி நீங்கள் நாட்டு செம்பருத்தியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நிறைய குரோட்டன் செடிஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். நிறைய பேர் வாசெல்லாம் அழகுக்கு வச்சுருக்காங்க. இதோட என்ன பெனிஃபிட் கூட எனக்கு தெரியாது. ஸோ பெனிஃபிட் இல்லாத விஷயத்த நான் எப்போயுமே அது எடுத்துக்கவே மாட்டேன். அதனால் யூஸ் இருக்குன்றதை மட்டும்தான் நான் வச்சுப்பேன். ஸோ நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், நமக்கு ஹெர்பலாக இருக்கிறது, ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாமே தேவையான விஷயத்த நான் எடுத்து வளர்க்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ப்ளஸ் ப்ளசண்ட்டாக நமக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் போது நமக்கு ப்ளசண்ட்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நான் வளர்க்கணும்னு நினப்பேன். ஸோ அதனால அதை கொஞ்சம் அப்படியே என்னென்னன்றதை இப்போ தானே கார்டனிங்கை பற்றி எனக்கு ஃபுல்ஸாக தெரியாது. ஸோ இப்போ தான் ஒரு செடியை பற்றியே நானே தெரிஞ்சுட்டு வரேன். அதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சாச்சு. ஸோ கார்டனில் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி என்னென்ன இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த ரோஸ் செடியை நான் பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்த கவரை கிழிக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த கவரை வச்சு வேறு ஏதாச்சும் நம்ம விதை போட்டால் அதில் முளைக்க வச்சு அதை எடுத்து வேறு இடத்துல பிளான் பண்ணலான்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்காரர் அதை திட்டிக்கிட்டே அதை எடுத்து பிளான் பண்ண திட்டிகிட்டே வச்சார். ஒரு கவருக்காக என்னை எப்படி பாடுபடுத்துறியே அப்படின்னாரு. இல்லைப்பா, இதுக்கான யூஸ் இருக்குமா, அதனால நான் சொல்கிற மாதிரியே செய்ப்பா அப்படின்னா, உனக்கு வேலை செய்ய சொன்னால் நீ 1008 இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் திட்டிக்கிட்டே இதை கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் ஆனால் நமக்கு திட்டினாலுமே நம்ம வேலை முடிஞ்சிருது இல்லை, அழகாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ரோஸ் செடி எங்கள் வீட்டில் நான் பிளான் பண்ணுறது. எனக்கு ரோஸ் செடி வளர்க்குறது பிடிக்கும். பட் ஆனால் அது வளராது, பூக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நிறைய கார்டனிங்கை பற்றி தெரியாது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு செடிங்கெல்லாம் நம்ம கீரை விதை இதெல்லாம் போடலாம் அப்படின்றதுனால நானும் ஹஸ்பண்டும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய கொடி செடியெல்லாம் பிச்சுட்டு இருந்தார். நான் கீழே இருக்கிறது எங்கள் வீட்டில் சுற்றியே அவ்வளவு துளசி செடிங்க இருக்குங்க. நிறைய பேர் எங்களுக்கு துளசி எங்கள் வீட்டில் முளைக்கவே மாட்டேதுனாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ பிடுங்கி போட்டாலுமே எங்கள் வீட்டை சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதோடய விதைகள்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஒரு செடியும் 2 செடியும் மட்டும் விட்டுட்டு கற்பூரவள்ளி இதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு மாங்கொட்டையை போட்டிருந்தது, சும்மா மேலோடையே முளைச்சிருந்துச்சு. அதையும் பிளான் பண்ணுவோம். ஸோ பெரிய தொட்டியில் இதை பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதை இதுக்குள்ளே பிளான் பண்ணுறோம். ஸோ சூன் நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்பேஸ் எல்லாம் ஒதுக்கும் போதும் அந்த இடத்துல இதை வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சா. இப்போ தானே நமக்கு கார்டனிங் பண்ணணுன்ற மைண்டே வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். இதில் குழந்தைங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வடகிழக்கு அப்படின்ற இடத்துல ஒரு துளசி வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே தரையில் ரொம்ப நாளாகவே இது மேலோடு இருந்த கத்தாழை எடுத்து இதில் வச்சாச்சு. மாங்கன்று இப்போ எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரோஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. ஸோ அன்றைக்கி நான் சொன்னேன்ல, நான் ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த செம்பருத்தி செடியும் கற்பூரவள்ளி நிறைய பழந்துருச்சு. அதோட மதரோட வேர், அந்த வேர் மட்டும் எடுத்து இதில் வச்சுருக்கோம். ஸோ அந்த செடியும் இதில் கொஞ்சம் வளர கிள்ளிக்கலாம், மருந்து காயிடும் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சுண்டக்காய் செடியில் குருவி இருந்தனால அதை மட்டும் விட்டுட்டு அங்கே ஒரு துளசியை மட்டும் விட்டுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதை கொஞ்ச நேரத்துக்கு க்ளீன் வச்சுட்டு கொஞ்சம் தொட்டியெல்லாம் வாங்கி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.